2025 என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த எமோஷனில் இருந்து நம்ம ஒரு பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த பவுண்ட்ரியை வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, க்ரியேட் பண்ணுறது. இந்த பவுண்ட்ரி போட போட தான் நம்மளுக்கு வந்து எதெல்லாம் மிஸ்டேக்குன்னு அப்போ தான் நம்ம வெளியே போடணும். அந்த ஜோனுக்குள்ளே தான் வந்து கடகம் வந்து ப்ரிப்பரேஷன் மோட் அப்படின்னு சொல்லலாம். 2025 2026ன்னு பார்க்குறப்போ இவங்க எமோஷன்ஸ்க்கு இவங்க எப்படி ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்னு தான் ஒன்று இருக்குது. எங்கெல்லாம் வந்து கடகம் நியாயமாக இல்லையோ அங்கெல்லாம் சனி பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்துரும். டிசிப்ளின் எங்கே இல்லை, ஒபீடியன்ஸ் எங்கே இல்லை, உடனே சனி அடிக்கும். அதுதான் பவுண்ட்ரி செட் பண்ணுறது. கடகம் வந்து ஸ்ட்ராட்டஜி போடணும். கடகம் ஸ்ட்ராட்டஜி போடுறதே கிடையாது. இந்த 2024லாம் இவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, குடும்ப கர்மாவை ரொம்ப சுமந்துருந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபேமிலி கர்மா, இந்த முன்னோர்கள் என்னென்ன வழிவேதனைகள்லாம் அனுபவிச்சாங்களோ இந்த வழிவேதனைகள்லாம் இவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து டிராகன் ராகு. தவறான ஆட்களை நம்ம கூட சேர்த்துக்கிறது. அந்த எமோஷன்ஸில் தான் போய் யார்கிட்ட போய் நம்ம பகிர்றது, நம்மளுடைய ஒரு இதை வந்து எப்படி பகிர்றது அப்படிங்கிறப்போ கரெக்டாக ராங்கான மக்கள் சுற்றி வர்றது, ராங்கான ஆட்களை சூஸ் பண்ணுறது. நமக்கு ஃபேவரபுளாக இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறப்போ கடகத்தினால அதை தாங்கிக்க முடியாது. இப்போ உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்திருக்கும். இவ்வளோ எமோஷனாகி நான் என்ன இது பண்ணணும், எவ்வளோ இழந்திருக்கேன், என்னென்ன விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன், அந்த ஹர்ட் ஆகி இப்போ இதாகி. இப்போது கடகம் எப்படி இருப்பாங்கன்னா, கொத்து அடி பார்த்துக்கலாம் விடு, எனக்கு தெரியும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் உடைய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ கடகம் வந்திருப்பாங்க. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் இன்றைய சிறப்பு நேர்காணல் பகுதி. என்ன நேர்காணல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஜனவரி 1, 2026 பிறந்திருக்கிறது. இந்த 2026 வந்து ஒரு ஆண்டு முடிஞ்சு இன்னொரு ஆண்டு பிறக்கும் போதே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஆர்வம், கியூரியாசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளை பற்றி எல்லாருமே பேச கண்டிப்பாக நினைப்போம். அந்த அடிப்படையில் நம்மோடு மீண்டும் இன்றைக்கு இணையிறாங்க. ரொம்ப நாள் கழித்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்கள பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரைட்டர் கம் ஆஸ்ட்ராலஜர், மரியாதைக்குரிய திருமிகு ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஸோ அடுத்ததாக கடகம் ராசிக்கு 2026 நிறைய கடகம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான ஆட்கள்லாம் கடகத்தில் இருக்கிறாங்க, அரசியலுக்கெல்லாம் வந்திருக்காங்க. சொல்லுங்கள், கடகத்துக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்க போகுது? அதாவது கடகம் வந்து 2024 அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, பயங்கர எமோஷன்லேயே நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு அந்த இந்த வெடிச்சு வரும்ல எமோஷன்ஸில் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருந்திருக்காது 2024. 2025 என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த எமோஷனில் இருந்து நம்ம ஒரு பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணணும் ஃபஸ்ட். அந்த பவுண்ட்ரியை வந்து செட் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, க்ரியேட் பண்ணுறது.
இந்த பவுண்ட்ரி போட போட தான் நம்மளுக்கு வந்து எதெல்லாம் மிஸ்டேக்குன்னு அப்போ தான் நம்ம வெளியே போடலாம். ம், ம், ம். அந்த ஜோனுக்குள்ளே தான் வந்து கடகம் வந்து ப்ரிப்பரேஷன் மோட் அப்படின்னு சொல்லலாம் 2025. 2026ன்னு பார்க்குறப்போ இவங்க எமோஷன்ஸ்க்கு இவங்க எப்படி ஃப்ரீடம் கொடுக்குறாங்கன்னு தான் ஒன்று இருக்குது. எமோஷனலாக ஃப்ரீடமாக இருக்கிறது. ஏன்னா கடகம்னாலே எமோஷன்ஸ் தான். எல்லாமே எடுக்கிற டெசிஷன்லேருந்து பேசுகிற பேச்சிலேருந்து எல்லாமே எமோஷனாக தான் இருக்குமோ தவிர்த்து லாஜிக்கலாக இருக்காது. ஸோ அந்த லாஜிக்கல் மைண்ட் செட் அப்படிங்கிறது தான் வந்து இது கடகத்துக்கு வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா அது சந்திரன், அது கடகம்னாலே சந்திரன். இந்த சந்திரன் வந்து வளரும் தேயும் அப்படின்லாம் ஒன்று இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க இது வந்து எமோஷன் சம்டைம்ஸ் அங்கே டேஞ்சர் ஆகிடும். ஏன்னா அங்கே சனி பகை. சனி வந்து நியாயவான். எங்கெல்லாம் வந்து கடகம் நியாயமாக இல்லையோ அங்கெல்லாம் சனி பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்துருக்கும். டிசிப்ளின் எங்கே இல்லை, ஒபீடியன்ஸ் எங்கே இல்லை, உடனே சனி அடிக்கும். அதுதான் பவுண்ட்ரி செட் பண்ணுறது. அந்த பவுண்ட்ரி நம்ம வெறும் எமோஷன்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து லைஃப்பில் க்ரோத் கொடுத்துறது. ஸ்ட்ராட்டஜி, கடகம் வந்து ஸ்ட்ராட்டஜி போடணும். கடகம் ஸ்ட்ராட்டஜி போடுறதே கிடையாது. இந்த 2024லாம் இவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, குடும்ப கர்மாவை ரொம்ப சுமந்துருந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபேமிலி கர்மா, இந்த முன்னோர்கள் என்னென்ன வலிவேதனைகள்லாம் அனுபவிச்சாங்களோ இந்த வலிவேதனைகள்லாம் இவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து டிராகன் ராகுங்கிறது வந்து நம்மளுடைய பாட்டனார்களை குறிக்கக்கூடியது. அப்பாவோடைய அப்பா தாத்தா அந்த மாதிரி குறிக்கக்கூடியது. அப்போ அவங்க என்னென்ன கர்ம தர்மங்கள் செஞ்சாங்கன்னு ஒன்று இருக்குது. அந்த கர்ம தர்மங்கள் வழிகளை வந்து அவங்க எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணிட்டு வந்தாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து இந்த 2024 வந்து இந்த எமோஷ்னலாக எவ்வளோ டிபெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எமோஷனலாக டிபெண்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா, தன்னை சுற்றி யாருமே இல்லைங்கிறது தான் இந்த எமோஷனல் டிபெண்டன்சி. அப்போது வந்து தவறான ஆட்களை நம்ம கூட சேர்த்திக்கிறது. அந்த எமோஷன்ஸில் தான் போய் யார்கிட்ட போய் நம்ம பகிர்றது, நம்மளுடைய ஒரு இதை வந்து எப்படி பகிர்றது அப்படிங்கிறப்போ கரெக்டாக ராங்கான மக்கள் சுற்றி வர்றது, ராங்கான ஆட்களை சூஸ் பண்ணுறது. நமக்கு ஃபேவரபுளாக இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறப்போ கடகத்தினால அதை தாங்கிக்க முடியாது. அப்போ அவங்க விட்டு கொஞ்சம் பிரியும் கடகம். அப்போ 2025 இந்த ஃபேமிலி கர்மாலேருந்து இப்போ வரப்போ இந்த ஃபேமிலி கர்மா இந்த 2025 என்ன சொல்லியிருக்கோன்னா, உங்களுக்கு அந்த கில்ட் ஃபீலே வேண்டாம். நம்ம டிட்டாச் ஆகி வந்தோன்னு ஒன்று இருக்குல்ல, அது கில்ட் ஃபீலே வேண்டாம். இந்த பாம்பு ஷெட் பண்ணுறதுல இந்த தோலை உரிச்சிச்சுல்ல, அப்போ வந்து அவங்கள குறை சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. இந்த கடகத்தை பார்த்து உன்னால தான் இந்த குடும்பம் இப்படி ஆச்சு, நீதான்ட்டு அந்த பாயிண்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. கடகம் அதுக்கு காரணமே கிடையாது. இதுதான் கடகம் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து அந்த கில்ட் ஃபீலிங், அந்த ரெக்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற இதே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா கடகம் ஃபஸ்ட்டு தன்னை பார்த்துக்கணும். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். உங்களை நீங்கள் வந்து நியூச்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கடகத்துக்கு நம்ம சொல்கிறது. அப்போது அந்த எமோஷ்னல் மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த எமோஷனல் மெச்சூரிட்டி இப்போ டீப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். 25ல எமோஷனல் மெச்சூரிட்டின்னு ஒன்று வந்திருக்கும். அந்த எமோஷனல் மெச்சூரிட்டி தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸாக மாறும். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து 2026. இப்போ உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்திருக்கும். இவ்வளோ எமோஷனாகி நான் என்ன இது பண்ணேன், எவ்வளோ இழந்திருக்கேன், என்னென்ன விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன், அந்த ஹர்ட் ஆகி இப்போ இதாகி இப்போது கடகம் எப்படி இருப்பாங்கன்னா, குத்து அடி பார்த்துக்கலாம் விடு, எனக்கு தெரியும் இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் உடைய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ கடகம் வந்திருப்பாங்க. இப்போ 2026 எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு கடகமுக்கு புது வீடு, புது அமைப்பு, அந்த இவங்களோட எமோஷன்ஸ்க்குன்னு ஒரு லேண்ட்ஸ்கேப் போடுவாங்க. இந்த எமோஷனல் வந்து நான் ஏன் இந்த எமோஷன் சொல்லிகிட்டே இருக்கேன் கடகத்துக்கு அப்படின்னா, இவங்களுடைய லைஃபே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே ஒரு பேட்டர்ன் இருக்குது வாழ்க்கையில். அப்போது இந்த கடகம் எதில் போய் சிக்குவாங்க அப்படின்னா, இந்த எமோஷனுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் போய் சிக்குவாங்க. ஒன்று தனக்குத்தானே எமோஷனல் ஆகிக்கிறது, இல்லைன்னா அந்த எமோஷனல் டிபெண்டன்சிக்குள்ளே போகிறதுன்னு ஒன்று. இப்போ இவங்களுக்கு வந்து பாரங்கள் நிறையா இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாரங்களை வந்து எங்கே இறக்கி வைக்கணும்னு இருக்குது. இது ஒரு ட்ராவலில் தான் போகிற வழியில் நம்மளுடைய பாரங்களை இறக்கி வச்சுட்டே போனால் தான் அந்த பயணம் வந்து சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இன்னி கடகத்துக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்பு. செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
இந்த செல்ஃப் சாக்ரிஃபைஸ் இல்லாமே என்னால் கம்பேஷனேட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து 2026 கடகம் புரிஞ்சுக்கும். நிறைய தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, தன்னை ப்ரூவ் பண்ணுறக்கு வேறு வழியே தெரியாமல் ஹெல்த்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் இந்த ஹெல்த்தை வந்து கரெக்டாக சரி பண்ணணுங்கிற மோடுக்குள்ளேயே இப்போ தான் அவங்க போயிருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த ஹெல்த்து எப்படின்னா இந்த முடி கொட்டினது, ஹேர் ஃபால் ஆகுறது, திடீர்னு பாடி ட்ரெயின் அவுட் ஆகுறது, எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகுறது. கடகத்துக்கு வந்து 2025 ஏதோ ஒரு ரீசனுக்காக கண்டிப்பாக தூக்கம் கெட்டிருந்துருக்கும். தூக்கத்தை கெடுத்து இதுவே ஒரு செல்ஃப் சாக்ரிஃபைஸ் தான். ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறக்காக இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஃபேமிலி பர்சனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு வகையில் தூக்கத்தை இழந்துருந்துருப்பாங்க. ஆனால் காலையில் ஆக்டிவாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த தூக்கத்தை இழந்ததுக்கான அந்த அந்த பாடி ஒரு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கொடுத்துருக்கும், கண்டிப்பாக கொடுத்துருந்துருக்கும். ஒரு டயர்ட்னஸ் அவங்களுக்கு கொடுத்துருந்துருக்கும். இப்போ அவங்க வந்து சரி பண்ணக்கூடியது, அந்த விட்டமின்ஸ்லாம் எடுத்துக்கக்கூடிய டைம் பீரியட்னு வச்சுக்கோங்களேன். பாடி பில்டிங் டைம், மனசு கரெக்ட் பில்டிங் பண்ணி டைம். நான் பார்த்துட்டேன், கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, ஓகே, அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கு? ஆவரேஜா, மீடியமா, சூப்பரா? சூப்பர். சூப்பர். கடகத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. கடகத்துக்கு சூப்பராக இருந்தாலுமே கடகத்துக்கு சனி பகைங்கிறது எப்போவுமே கடகம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் சனி பகைனா, சனி வந்து நான் சொன்னேன்ல, அந்த டிசிப்ளின், அந்த ஒபீடியன்ஸுங்கிற ஒரு விஷயம், நியாயவான். இந்த எமோஷன்ஸ் நியாயத்துக்கிட்ட போகுது. அப்பப்போ அப்படி போகலாம் அடிச்சிரும். போகலைன்னா உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்கும், பெரிய பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துரும் போல இருக்கு. பெரிய பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கும். அப்போது டிசிப்ளின், எது நியாயம் தர்மம் அதோடு இருந்துக்கணும். லாஜிக், ஸ்ட்ராட்டஜி, சனி சொல்லி கொடுக்குற விஷயமே அதுதான், ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. அப்போ கவனமாகவே இருக்கணும். தன்னை சுற்றி என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத கடகம் வந்து கவனமாக பார்க்கணும். பிளானிங். எனக்கு இதுதான்ப்பா வரும், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நான் அந்த நேரத்தில் பார்த்துக்கிறேன், அந்த நொடியில் பார்த்துக்கிறேன்னு இருந்தால் டிசிப்ளின் எங்கே போச்சுன்னு வரும். குச்சி எடுத்துட்டு சனி எப்போவுமே வரும் இவங்களுக்கு. ஏன்னா குரு ஃபேவர் பண்ணுது. குரு நல்லது பண்ணுற இடத்துல இருந்தாலும் இந்த குருவோடைய அமைப்பு என்ன அப்படின்னா, குரு வந்து இந்தாங்க லட்டுன்னு எடுத்து கொடுக்காது. குரு வெயிட் பண்ணும். வந்தாங்கன்னா இந்தாங்கன்னு கொடுக்குமா தோத்து தேடி போய் கொடுக்காது. சனி அப்படி இல்லை, தேடி போகும், தேடி போய் ஒரு அடி பனிஷ்மெண்ட் அடிக்கும். கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனம், அவ்வளோதான். டிசிப்ளின் அண்ட் ஒபீடியன்ஸ், கரெக்டான அந்த ப்ராக்டிஸ் மோட். இப்போ அந்த ப்ராக்டிஸுங்கிறது என்னது? ஒரு காலையில் எந்திரிச்சு ஒரு யோகா பண்ணுறீங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அந்த ரொட்டீன் லைஃப்குள்ளே கரெக்டாக இருந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியணும், பிளானிங் தெரியணும். இன்றைக்கி என் டே இப்படி தான் இருக்க போகுதுன்னா இந்த பிளானிங்குள்ளே கரெக்டாக போயிட்டாங்கன்னா இவங்கள மிஞ்சம் யாருமே கிடையாது. 360 டிகிரிலையும் பார்க்கணும் கடகம். பார்ப்போம் கடகம் எப்படி இருக்குன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நான் இருக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்க. ரொம்ப 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 சிறப்பாக சொன்னீங்க. 2026 ஒரு 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்னு. ஏன்னா மற்ற பர்ஸ்பெக்டிவோட என்ன இதில் கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணது என்னென்னா, 24, 25, 26 கனெக்டிவிட்டியை வச்சு நீங்கள் வந்து பேசியிருந்தீங்க. ஸோ நேர்களுக்கும் எப்படி இருக்கும்னா, சொல்கிறது வந்து நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறத வச்சு கூட கனெக்ட் பண்ணி கட்டாயமாக பார்ப்பாங்க. மேபி நிறைய பேர் கனெக்ட் ஆகிருக்கும், கண்டிப்பாக நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் உங்களுடைய நேர ஒத்துழைப்புக்கும் மிக்க நன்றி. நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் மற்றொரு சிறப்பு நேர்காணல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.